தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக தேவனுக்கு மாட்சிமையும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவரே காணொளி காட்சி நிமித்தமாகவும் சிஆர்எஸ் டிவி மூலமாகவும் ஆராதிக்க ஆயத்தப்படுகிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நாம் அனைவரும் எழுந்து ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். பாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். பாருங்கள், ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத அன்பும் கிருபையும் மிகுந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியும் குளிர்ச்சியுமான இந்த அதிகாலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளையும் எங்களுடைய வாழ்நாளில் ஒன்றாக கூட்டி சேர்த்து நாங்கள் ஆண்டவரே உம்மை காணொளி வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்குரிய வாய்ப்பை தந்தீரை உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசனத்தை நாங்கள் அனைவரும் கண்டுகொள்ளவும், உம்முடைய வல்லமையினால் இடைக்கட்டவும், உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படவும், உம்முடைய ஆவியின் அருளை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே மகிழ்வோடு சுகத்தோடு வாழவும் கர்த்தர் துணை புரியும். தொழுகையின் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி காட்சி நிமித்தமாக கலந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனைத்து மக்களோடு உம்முடைய கிருபை தங்கியிருக்கவும், உம்முடைய பரிசுத்தத்தை உம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகள் தரித்து கொள்ள கர்த்தர் துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன்.
நாம் அனைவரும் சேர்ந்து 70வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். பழைய பாடல் புத்தகத்திலே 10வது பாடல், சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. 70வது 10வது கீர்த்தனை பாடல். அனைவரும் 51ஆம் சங்கீதத்திலே 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து படிப்போம். சங்கீதம் 51 1 முதல் 12 முடிய. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து
உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கடைகோறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னையில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அனைவரும் முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவக்கரைகள் அக்கிரம சிந்தனைகளை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து புதுப்பிக்கப்பட்டவர்களாய் புதியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி திருமறை அறுதியிட்டு கூறும்போது நாம் யாரும் அதிலிருந்து விலகிவிட முடியாது. தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கினார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டார்கள். உங்கள் பாவங்களே, உங்களுக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கும்படிக்கும், அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கும் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து விடுகிறது. இவ்விதங்களிலே வேதம் நம்மை எச்சரிக்கின்ற போது நாம் எல்லாரையும் மாத்திரம் இந்த வேளையிலும் நம்மை நாமே உணர்ந்து, சில வேளைகளிலே நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறவர்கள் எல்லாரும் பாபிகள் என்று சொல்லி. இல்லவே இல்லை, அவர்கள் நம்மை காட்டிலும் நல்லவர்கள். ஒன்றுமறியாத சிறு பிள்ளைகள், ஒன்றுமறியாத வாலிபர்கள், ஆண்டவருக்கு சித்தமான அநேக மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது நம்மெல்லாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து, இந்த அழிவு நம்முடைய பாவங்கள் நிமித்தமே என்பதை புரிந்து, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்னீரேன். ஆம் ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியாக, பலியான செம்மறியாக, பாவங்களை போக்குகிறவராக இந்த உலகத்திலே வெளிப்பட்டீரே. கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்கள் எல்லாரையும் மீட்டு கொண்டீரே. அந்த இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படவும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்முடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே என்ற பாடல் வரிகளை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களையும் உணர்ந்து நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அப்படியானால் தெய்வ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய பாவக்கரைகளை உணர்ந்து ஆண்டவருடைய சங்கத்திலே மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டிருக்கிற அவருக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அருளி செய்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் உந்துதலையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்ததனாலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை அடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாமும் இந்த வேளையிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். கொரோனாவின் தாக்கம் பல்வேறு நிலைகளிலே நம்மை வாட்டி வதைத்தாலும் நம்மை பாதித்தாலும் ஆண்டவர் நம்மை தம்முடைய பார்வையில் அருமையாய் நினைத்து நமக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் வல்லமை தந்து நம்மை இந்நேரம் வரையிலும் பாதுகாத்து பராமரித்து நடத்துகிறாரே. அந்த தேவன் உண்மை உள்ளவர், இனியும் நடத்துவார். ஏனென்றால் அவர் துதித்தலுக்கு பாத்திரரானவர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய அதிசயங்கள் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கைகளை செய்கிறவர். இந்த பொல்லாத வியாதியிலிருந்து நம்மை விடுவித்து காக்க வல்லவர் அவரே. இதுவரையிலும் காத்தாரே. இதுவரையிலும் இந்த முழு ஊரடங்கிலும் நம்ம எல்லாரும் சுகத்தோடு வாழவும், போஷிக்கப்படவும், போதிக்கப்படவும், காப்பாற்றப்படவும் அருள் செய்தாரே. அந்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு நாவுகள் இருந்தாலும் அவரை ஸ்தோத்தரித்து மகிழ முடியாத அவ்வளவு தூரமாய் பெரிய காரியங்களை செய்த ஆண்டவருடைய மகத்துவங்களை எண்ணி பக்தனோடு சேர்ந்து ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி மகிழுவோம், ஸ்தோத்தரித்து மகிழுவோம். எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே என்ற பாடல் வரிகளை உணர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 25 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 25 முதல் அந்த அதிகாரம் முடிய. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றது என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்பதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகிறவர்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் வாசித்து பின்னாற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் அந்த அதிகாரம் முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளை என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். மகத்துவம் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த காலை பொழுதிலும் மகிபனுடைய இன்ப சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்றால் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் புரிந்து ஆண்டவருடைய பார்வையில் அருமையாய் நினைக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே நாங்கள் கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உலகமே எங்களுடைய தேசத்தை கண்ணோக்குகின்ற அளவிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தினுடைய கொரோனா நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதப்பா. எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ தேவன் பயன்படுத்த வேண்டிய உம்முடைய அடியவர்கள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ ஆண்டவரே நன்மைகளை இந்த உலகத்திலே செய்ய வேண்டியவர்கள்
சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே பாதுகாக்கப்படுகிறோம். எங்களுடைய பாவங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதோடு ஆண்டவரே இந்த உலகத்தின் நாடுகள் அனைத்திற்காக உம்முடைய சங்கத்திலே வருகிறோம். இந்த கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்டிருக்கின்ற, பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நாடுகளிலும் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் நிறைவாயிருக்க வேண்டுதல் செய்கின்றோம். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவீராக. எத்தனையோ விதங்களிலே பொருளாதார கஷ்டங்கள் உண்டு. வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு, தொழில்கள் பாதிக்கப்பட்டு, வேலை வாய்ப்புகள் இழந்து எத்தனையோ மக்கள் சஞ்சலப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் தன கருமையான்கள் இழந்து ஆண்டவரே விதவிகள் ஆக்கப்பட்டவர்களாக, அநாதைகள் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற வேதனைப்படுகிறார்கள். அனைவருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டி, தந்தையாக, தாயாக, தலைவராக ஆண்டவரே எல்லாவற்றிற்கெல்லாமாக இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து பராமரிக்கும்படியாக, போஷித்து நடத்தும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோம். அப்பா, எங்களுடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து தேசத்தையும் தேசத்தின் தலைவர்களையும் எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, லட்சக்கணக்கான மக்கள் அனுதினமும் பாதிக்கப்பட்டு, ஆயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து செல்கிறார்களே ஆண்டவரே. சில வேளைகளிலே ஆண்டவரே ஒரு நாட்கள் 2 நாட்களில் இறந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் சிகிச்சை பெற்று, அவசர சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்பா, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லையே ஆண்டவரே. நாங்கள் படுத்து சிகிச்சை பெறுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு படுக்கைகள் இல்லையே. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு எங்களுக்கு போதிய வசதிகள் இல்லையே, ஆஸ்பத்திரிகள் இல்லையே என்றெல்லாம் இயக்கத்தோடு எத்தனையோ மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே எங்களுக்கு தகுந்த மருத்துவ வசதி கிடைக்கவில்லையே, மருந்துகள் கிடைக்கவில்லையே. மருந்துகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய உறவினர்கள் எத்தனையோ நாட்கள் காத்திருந்து, எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இதற்காக பிரயாசப்பட்டு பல நிலைகளிலே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டாலும் அதற்கு முன்பாக தன்னுடைய ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு விடுகிற நிலைமைகளை நாங்கள் சிந்திக்கும் போது நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் அப்பா நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே கண்ணீர் சிந்துகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கு இறங்குவீராக. எங்களுடைய தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும், மாநிலங்களின் அனைத்து மாவட்டங்களிலும், மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எத்தனையோ வாக்கு தத்தங்களை எங்களுக்காக தந்திருக்கிறீரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரேன். ஆம் ஆண்டவரே, பகலில் பறக்க அம்புக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கப்படுவா என்று சொன்னீரேன். ஆம் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, பலவீன நாட்களிலே பலன் தருவேன் என்று சொன்னீரே. சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக செய்வேன் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் பலனும் ஆற்றல் நிறைந்த தேவனுடைய ஆண்டவரே இன்ப சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், கதறுகிறோம். அப்பா, நீர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் பாராட்டி அவசர சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருந்தும் ஆண்டவரே பல நிலைகளிலே அவசர சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் உண்டு. இதனாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இல்லங்களிலும் ஆஸ்பத்திரியில் வருந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அனைவருக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். அனைவரையும் ஆண்டவரே நீர் தொட்டருளுவீராக, சுகப்படுத்துவீராக. உம்முடைய நேசக்கரம் நீட்டப்படட்டும். உம்முடைய பலனை பூரணமாய் தந்து உம்முடைய சத்துவத்தை பெருக செய்து தம்முடைய பிள்ளைகளை காத்தருளும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்தின் தலைவர்கள் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அப்பா, அனைத்து திருச்சபைகளில் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, அவ்விதமாக எங்களுடைய பிராந்தியங்களிலும் அமைதியின் சமாதானத்தை தந்து எல்லா மக்களை காத்தருளுவீராக. இந்த திருச்சபையை சுற்றிலும் இருக்கிற அனைத்து மக்களும் ஆண்டவரே உம்மாலே பாதுகாக்கப்பட்டு உம்முடைய சட்டைகளின் கீழே உம்முடைய பிள்ளைகளை நீர் மறைத்து ஆண்டவரே நீர் காத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்களாக பக்கத்திலும் தூர இடத்திலும் வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவரே நீர் சந்தித்து ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் போஷித்து போதித்து பலப்படுத்தி காத்தருளும்
தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன எல்லா மக்கள் துணை புரியும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதரவற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய மக்கள் அனைவரையும் ஆண்டவரே அவர்களை போஷித்து போதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னும் ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் உண்டோ எல்லாவற்றையும் தந்து நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தனக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. எத்தனையோ மக்கள் வேதனைப்பட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த கொடிய வியாதி நிமித்தமாக என்னுடைய உறவினர் இறந்து போனாரே, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதர சகோதரிகள் இறந்து போனார்களே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆறுதலை தேறுதலை உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து இவர்கள் பின்வாங்கி போகாதபடி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி நம்பிக்கையிலே நிலைநிறுத்தி ஆண்டவரே எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு ஜீவன் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வேதனைகளை அகற்றி எங்களை எல்லாம் ஆண்டவர் அனுதினமும் போஷித்து நடத்துவார், போதித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்ணீர்களை துடைப்பார் என்ற நம்பிக்கை தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டுமோ எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி காட்சி நிமித்தமாகவும் ஆண்டவரே இந்த டிவி நிமித்தமாகவும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொட்டருளும்படியாக. ஒருவேளை வியாதியின் தொற்று கூட அவர்களில் இருக்கலாம். ஒருவேளை பலவிதமான பலவீனங்களோடு, பலவிதமான கவலை பாரத்தோடு, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களுடைய எண்ணங்களை, நோக்கங்களை அறிகிறவர், தேவைகளை அறிகிறவர். எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் தம்முடைய பிள்ளைகளிலே நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டுங்கள் எல்லாரையும் காத்த தேவனே, தொடர்ந்து எங்களை நடத்துவீர் என்ற நம்பிக்கையிலே இந்த ஜெப விண்ணப்பங்களை உமது அன்பின் கரங்களிலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். சேர்ந்து 42வது எழுப்புதல் கீதத்தை பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன்மாறி மேல் பின்மாறி மழையே, உன்னதத்தில் இருந்து வந்திறங்குமே. இந்த பாடலின் பல்லவி, அனுபல்லவி முதல் 3 சரணங்களை பாடுவோம். தந்திட
உட்காருங்கள். இந்த நாளுக்காகவும் இந்த வேளைக்காகவும் நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கின்றேன். காணொளி காட்சி நிமித்தமாகவும் சிஆர்எஸ் டிவி நிமித்தமாகவும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அருள் நாமம் நம்ம நிமித்த அனுதினமும் மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதிலே சிந்திக்கும்படியாக தெரிவு செய்த திருமறையின் வசனம் பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனம். லூக்கா 24:49. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். And I myself will send upon you what my Father has promised, but you must wait in the city until the power from above comes down upon you. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அன்பர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம். இவ்விதமாய் இவர் பல காரியங்களை செய்து சொல்லிக்கொண்டே போகிறார். நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அருட்கொடைகள், வரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த காலம் வரும் வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் இந்த சிந்திக்கின்ற இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பல்வேறு விதங்களிலே மக்களுக்கும் சீசர்களுக்கும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை வெளிப்படுத்தி பரலோகம் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பே சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது, உன்னதத்தில் இருந்து பலன் வரும் வரையிலும் நீங்கள் இந்த எருசலேமிலே காத்திருங்கள். பிதாவின் இடத்திலிருந்து நான் என்ன செய்கிறேன்? வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதுவரைக்கும் இங்கேயே தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, காத்திருத்தல் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேண்டிய ஒன்று. ஆகவே எல்லாவற்றிற்கும் நாம் காத்திருக்கின்றோம். மனித வாழ்க்கையிலே நாம் எதிர்நோக்குகிற காரியங்களை பெறும்படியாக நாம் காத்திருக்கின்றோம். குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தாய் 10 மாத காலங்கள் காத்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அதே போல பிரயாணம் புறப்படுவதற்காக மற்றவர்கள் உறவினர்கள் நம் வீட்டிற்கு வரும்போது எதிர்பார்ப்பவைகள் எதிர்பார்க்கிறவர்கள் நாம் நம்முடைய இல்லங்களுக்கு அல்லது வர காத்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய அருட்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருடைய வல்லமையையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே திருமண நாளிலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? மணமகன் வருவதற்காக மணமகள் இல்லத்தார் உறவினர்கள் அவளோடு காத்திருப்பார்கள். எவ்வளவு நேரமானாலும் அவர்கள் மணவாளன் வந்து விடுவார் என்று சொல்லி ஆயத்தத்தோடு இருப்பதை நாம் அறிகிறோம். ஆகவே விதமான காத்திருத்தல் இருக்கின்ற போது சில வேளைகளிலே காத்திருக்கிறோம், நாம் நினைக்கிற அந்த வேளை வரையிலும் இருக்கிறோம்.
அது ஒருவேளை அதை தாண்டி விடும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் பயப்படுகிறோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம். ஆகவேதான் பலவிதமான அவசரப்பட்ட காரியங்களை செய்வதனாலே பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் காயங்களையும் இழப்புகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம், நாம் கண்டு கொள்ளுகிறோம் என்பதிலும் சந்தேகமே இல்லை. இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ரெம்டெசிவிர் என்று சொல்லப்படுகிற அந்த மருந்து வாங்கும்படியாக எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய உறவினர் என்னுடைய குடும்பத்தார் காக்கப்பட வேண்டும், இந்த மருந்தை நான் எவ்வளவு இல்லை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பல நாட்கள் அந்த இடத்திலே மருத்துவமனை வளாகத்திலே சென்று காத்திருக்கிறதை நாம் அறிகிறோம். அதை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த மனதில் ஏற்படுகிற சந்தோஷம், ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன், ஏதோ ஒரு கிஃப்டை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய உறவினர் என்னுடைய குடும்பத்தின் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையோடு அதை மகிழ்வோடு அவர்கள் பெற்றுக்கொள்வதையும் நாம் அறிகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுநாதர் சீடர்களை பார்த்து நீங்கள் இங்கேயே காத்திருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருங்கள் என்று சொல்லுகிறாரே. ஆகவே நாம் எந்தெந்த விதங்களிலே எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்வது அதுதான், வெயிட்டிங் ஃபார் ஃபுல் கிஃப்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நமக்கு தேவை அதுதான். ஆகவே வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் அதை பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, இந்த வேதத்திலே பலவிதமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்து நமக்காகவே, நம்முடைய வாழ்வுக்காகவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நலனுக்காகவும், நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காகவும், நம்முடைய ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்காகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அவருடைய எல்லா காரியங்களும், வாக்குத்தத்தங்களும், அவருடைய வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி திருமறையிலே நாம் படிக்கின்றோம். ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களை பார்த்து, நான் என்ன செய்கிறேன் என்றால், போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு உங்களை மீண்டும் என்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படி நான் உங்களிடத்திலே திரும்பி வருவேன். நான் வரும் வரையிலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு போதித்து நடத்தும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த நாட்களிலே நாம் பல்வேறு வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த 91ஆம் சங்கீதத்திலே 4 முதல் 6 வரை உள்ள 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நிர்வீதமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தத்தை பெற ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய நாட்டிற்கு இறங்கும், எங்களுடைய தேசங்களுக்கு இறங்கும், எங்களுடைய மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இறங்கும், ஏன் எங்களுடைய மக்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பின் வாக்குத்தத்தங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார் ஆபிரகாமோடு கூட. அவனை அழைத்து, நீ உன் தேசத்தை உன் இனத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்,
உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் நிமித்தம் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு சந்தானம் இல்லை. இந்த நிலையிலே ஆண்டவர் 75வது வயதிலே ஆண்டவர் அவனை அழைத்து வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், எண்ண கூடுமோ, கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணக்கூடும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தார். 25 வருடங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் காத்திருந்தார். இந்த நாட்களிலே நாம் என்றைக்கு இதிலிருந்து சுகமடைவோம், இதிலிருந்து நாம் எப்பொழுது விடுதலை அடைவோம் என்று சொல்லி ஏக்கத்தோடு நாம் இருக்கிறோம் அல்லவா? காத்திருப்பதிலே நம்பிக்கை இழந்து விடாதபடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுகிறேன் அப்பா. இது எதற்காகவே? என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சபைக்காக, என்னுடைய நாட்டிற்காகவே என்பதை ஆண்டவரே உலகம் அனைத்திற்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா, வாக்குத்தத்தம் அல்லவா? இதை ஆண்டவரை நிறைவேற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இஸ்ரவேலர் தங்களுக்கு அரசன் வேண்டும் என்று கேட்கின்ற போது சாமுவேல் தீர்க்கதரிசி முறையிடுகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுவதை கேள் என்று சொல்லி அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லி கீசின் குமாரன் ஆகிய அந்த சபலை அவர்களுக்கு அந்த அரசனாக, முதல் அரசனாக ஆண்டவர் இந்த சாமுவேலுக்கு சொல்லி அங்கே ஏற்படுத்துகிறார். அதிலே இந்த சவுல் தன்னுடைய தந்தையினுடைய கழுதைகள் காணாமற் போனதை தேடி வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்திலே வந்து அவைகளை குறித்து விசாரிக்கும் போது கழுதைகள் அகப்பட்டது, ஆனால் தேவன் உன்னை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிற செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ 7 நாளளவு இங்கே காத்திரு, அதன் பின்பு கர்த்தருடைய சித்தத்தை சொல்லுவேன் என்று சொல்லி அந்த மகா திட்டத்தை ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல முதல் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், உன்னை தெரிந்தெடுக்கிறார் என்ற செய்தியை சொல்ல 7 நாள் காத்திருக்க சொல்லுகிறார். யாத்ராகம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே இந்த மோசே 40 மூப்பர்களை அழைத்து கொண்டு அந்த சீனாய் மலைக்கு நேராய் கடந்து செல்லுகிறார். அவர்கள் அந்த இடத்திலே நீங்கள் தரித்திருங்கள் என்று சொல்லி காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு மோசே போகிறார். அங்கே 7 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதன் பின்பு ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் மோசே காத்திருந்து தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வருகிறதை நாம் அறிகிறோம். அன்புக்குரியவர்களே, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். நாமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்பின் வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நம்மை முழுமையாக அர்ப்பணித்து காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக உன்னத பலனை பெற நாம் காத்திருக்க வேண்டும். உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா தீர்க்கன் ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய எல்லா விதமான ஆற்றலையும் வெளிப்படுத்தி சொல்லுகின்றார். வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் வலிமை இழந்து விடுவார்கள், சோர்ந்து போவார்கள், இளைப்படைவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த நோய் தீராதோ, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நன்மை வராதோ, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நினைக்கிற காரியம் நிறைவேறாதோ என்று சொல்லி ஒருவரிடமல்ல பல நாட்கள் ஒருவேளை காத்திருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
கழுகு தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய இறகுகள் எல்லாவற்றையும் கிழித்து உயரமான இடத்திலே போயிருக்கும். பின்பு அதற்கு இறகுகள் வளர ஆரம்பிக்கும். வளர வளர இந்த கழுகு புதுபலன் அடையும். அது வல்லமையோடு இலங்கி பிரகாசிக்கும், பறந்து செல்லும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கழுகுகளை போல சட்டிகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இளைப்படைவது இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபரும் இடறி விழுவார்கள், இளைஞர்களும் சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவரே சொல்லுகிற அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்வேன். அன்புக்குரியவர்களே, பலன் இல்லாமல் இருக்கிறோமா? சத்துவம் இல்லாமல் இருக்கிறோமா? அவர் சத்துவத்தையும் பலனையும் பெருக செய்வார். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே சிமியோன் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய தாசன் ஒருவன் அங்கு காணப்படுகிறார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு உரைக்கப்பட்டது, நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். பரிசுத்த ஆவி அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வல்லமையை பெற்றிருந்த, ஆவியின் வல்லமையை பெற்றிருந்த அவர் தன்னுடைய அந்த கடைசி காலத்திலும் ஆண்டவருடைய அன்பின் ஆலயத்திலே வந்து கிறிஸ்துவாகிய பிள்ளையை அந்த சுத்திகரிப்பின் மறமையின்படி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் அங்கே கொண்டு படைக்கின்ற போது அந்த பிள்ளையை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த பிள்ளையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, சமாதானத்தோடே அடியேனை போக விடுகிறேன். காத்திருந்தவன் கர்த்தரை கண்டு மகிழுகிறான். கர்த்தருடைய வல்லமையை பெற்று மகிழுவதை நாம் அறிய முடிகிறது. கடைசி காலம், அது முதிர் வயதிலும் அந்த கிறிஸ்துவாகிய பிள்ளையை தன்னுடைய கரங்களில் ஏந்தி ஆசீர்வதிக்கிற அளவிலே அவருடைய செயல்பாடுகள் இருந்ததை நாம் அறிகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வாக்குத்தத்தம் நிறைவேற வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கவும் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அதே வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆகபித்தான் சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகின்ற வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கள், காத்திருங்கள், என்ற இடத்திலே இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை அறிய முடிகிறது. கெர்சமனே தோட்டத்திலே இயேசுநாதர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பே அங்கே ஆண்டவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். வியர்வையின் பெருந்துளிகள் இரத்த துளிகளாக, இரத்த துளிகள் அந்த வேர்வை துளிகளாக இந்த நிலத்திலே சொட்டப்பட்டது, ஊற்றப்பட்டது. சொர்ந்து போனார். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அந்த பலனை பெற்று கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரே. அன்புக்குரியவர்களே, நாமும் அந்த நிலையிலே காத்திருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக இருந்தவர் ரூஸ்வெல்ட் என்பவர் சிறு வயதிலே அந்த இளம்பிள்ளை வாதத்தினாலே 2 கால்களும் நடக்க முடியாத நிலையிலே பாதிக்கப்பட்டார். ஆகவே அவர் சோர்ந்து போகவில்லை, பல வருடங்கள் காத்திருந்தார். இந்திய தேச அந்த அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு அதிபதி என்று சொல்லுகின்ற அளவிலே அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், நகருகின்ற நாற்காலியிலே இருந்து அந்த அமெரிக்க தேசத்தை, அந்த வல்லரசு நாட்டை வழிநடத்தினார் என்று சொன்னார். காத்திருந்ததின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் அல்லவா? நாமும் சோர்ந்து போக வேண்டாம், நாமும் தளர்ந்து போக வேண்டாம், இடறி விழலாம், சோர்ந்து போகலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்வேன். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த அனுபவத்தை பெற ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். கடைசியாக இரக்கத்தையும் கிருபையும் பெற நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். யூதா 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம் அனைவருக்கும் தேவை இரக்கம். ஆண்டவர் ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெறுகிறவர்களாய் இருந்தாலும், அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும், அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்கிறவர்களாய் இருந்தாலும், அவர்களை கவனிக்கிறவர்களாய் இருந்தாலும், யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் தேவை ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும். அந்த கிருபை இரக்கங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யூதா தன்னுடைய நிருபத்திலே சொல்லுவதை நாம் அறிய முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்மை ஆராய்ந்து பார்ப்பு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்கள் பெரியதப்பா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கருணை ஆயுட்காலம், அவருடைய கிருபையோ நித்தம் நித்தம். அது என்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி என் வாயை நன்மையினால் நிரப்புவீர். அபிதமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அங்குமே அந்த கிருபை இரக்கத்தினாலே நாம் முடிசூட்டப்படும்படியாய், நம்முடைய குடும்பம் நிரப்பப்படும்படியாய், நாம் நிரப்பப்படும்படியாய், நம்முடைய திருச்சபை நிரப்பப்படும்படியாய், நம்முடைய மாவட்டம், மாநிலம், நம்முடைய தேசம், நம்முடைய இந்த உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் இந்த கிருபை இரக்கம், கடவுளுடைய கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, சங்கீதம் 33:18 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் அவருடைய பலனை தருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 40:1 அதுதான் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை இந்த சங்கீதக்காரன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் கண்டு கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். அதே வேளையில் கிருபை இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க வேண்டும். இவைகள் எல்லாமே ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்ற அனுபவம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆகவே அந்த சாட்சியின் அனுபவத்தோடு இந்த உலகத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு காத்திருப்போம். அவருடைய வல்லமையை பலனை பெற்றுக்கொள்வோம். அதற்காய் காத்திருப்போம். ஆண்டவருடைய கிருபை இரக்கங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு பயந்து காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறவருடைய அந்த கரங்களை பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் தாமே காத்திருக்கிறவர்களை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து நம்மை எல்லாம் பலப்படுத்துவார். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் அனைவரும் அருள் செய்வாராக. ஆமேன். நம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவில் உற்பவித்து பிறந்தார். பொந்தின் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையின் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோய்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் நின்றபடியே 436வது ஞானப்பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் இந்நகரத்திலே காத்திருங்கள் என்று கட்டளையிட்ட ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளும்படியாக நாங்கள் அனுதினமும் உண்டை காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உமக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய பலனுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்விதமாய் நாங்கள் காத்திருப்பதனாலே ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களிலே நிறைவேறவும், உம்முடைய வல்லமை எங்களிலே வெளிப்படவும், உம்முடைய கிருபை இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து நீர் விடுவிப்பதனாலே உமக்கு நாங்கள் சாட்சி பகர வீட்டிலும் பிராந்தியத்திலும், ஏன் ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலும் உலகம் அனைத்திலும் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவர்களாயிருக்க எங்களுக்கு அருள்தாரும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். அர்ப்பணித்திருக்கிற எங்களை ஆண்டவரே நிறைவேற்றிக்கொள்ளும். உம்முடைய அன்பின் சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிற எங்கள் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்பட, கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சி பகர எங்களை வல்லமையோடு எடுத்து பயன்படுத்தும் நிலை நிறுத்தும் அப்பா. இந்த காணொளி காட்சி நிமித்தமாக இந்த தொழுகையில கலந்து கொண்டவர்கள் ஆண்டவரே, டிவி நிகழ்ச்சி நிமித்தமாக ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும் அப்பா, தங்கி இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளிலே உம்முடைய கிருபை இரக்கங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அனைவரும் ஜீவன் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாகி சமாதானம் கட்டளையிட கிடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத நல்லுறவும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.